Hi friends, welcome back to our channel. Navratri Golu வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மியோட வீட்டு கொலு. லக்ஷ்மி வந்து மெல்பர்னில் தான் இருக்காங்க. லக்ஷ்மி வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க எப்படி வந்து அவங்களோட கொலு படி செட்டப்பு அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள். யூடியூப் நேயர்களே, என்னோட வணக்கம். நான் லக்ஷ்மி, மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கள் ஆற்றுல வச்ச கொலுவை பற்றி பேச போகிறேன். வெளிநாட்டில் இருந்து நம்ம கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சின்ன சின்ன தடங்கள் எப்போவுமே வரும். இங்கே கொலு வைக்கும்போது நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுறது கொலுப்படி நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் ஏர் டாஸ்கரில் ஆட் போடலான்னு பிளான் போட்டோம். அப்போ அது என்னன்னு சொல்கிறதுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம், யாருக்குமே புரியல என்ன சொல்ல வரோம். அப்போது நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், எனக்கு கொலுப்படி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்போ ஷாஜஹான் வந்து மும்தாஜ்காக தாஜ்மஹல் கட்டின மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் எனக்காக கொலுப்படி பண்ணி கொடுத்தார். ஷாஜஹானாவது ஆள் வச்சு கட்டினார், பட் என் ஹஸ்பண்ட் அவரே படித்து எப்படி பண்ணுறது. அவர் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர், பட் ஸ்டில் அவர் எப்படி ஒரு ஹேண்டிமேன் மாதிரி எப்படி அதை கற்றுண்டு அதை பண்ணினார். 3 days பண்ணினார். அதுவே எனக்கு ஒரு வருஷம் கொலு வைக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா என்கிட்ட படி இருக்குது, பொம்மைகள் எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் மதுரையிலேருந்து வாங்கின்னு வந்தார். மதுரை வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் கொலு டால்ஸ். அவர் மதுரைக்கு போனார், அங்கே போய் கொலு பண்ணுற இடத்துலையே போய் வாங்கின்னு வந்தார். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து இது டால்ஸ் எல்லாமே மண் பொம்மைகள், அது சேஃபாக அங்கேருந்து கொண்டு வரணும். ஃப்ளைட்டில் டிரான்சிட்டில் எத்தனை இடத்துல நம்ம லக்கேஜ் மாறும், அதை வந்து சேஃபாக பராமரித்து கொண்டு வரதுக்காக எங்கள் மாமனார் அதை வந்து ரொம்ப நல்லா பேக் பண்ணி ப்ரொஃபஷ்னல் பேக்கிங்கோடையே மச் பெட்டராக ரொம்ப நல்லா பபுள் ரேப் பண்ணி நிறைய கிளாத் சுற்றி இவ்வளோ பொம்மைகள் எல்லாமே சேஃபாக இங்கே வந்து சேர்ந்தது. அதுவும் எனக்கு ஒரு ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல். எனக்கு ரொம்ப அது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நான் எவ்ரி இயர் நான் பாஸ்ட் 3 yearsஸாக இந்த டால்ஸ் வச்சு கொலு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய குழந்தைகளோட டால்ஸ் வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி மண் பொம்மைகள் வச்சு வைக்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்போ கொலு டால்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். மொதல் படியிலேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ராதே கிருஷ்ணர், அப்புறம் ராமர் சீதை லக்ஷ்மணன், ஹனுமர் அந்த செட் ஒன்று. அப்புறம் சிவன் விஷ்ணு பிள்ளையார் நடுவில் உட்கார்ற மாதிரி. இது கைலாயமலை செட்டு. சிவன் பார்வதி, அப்புறம் அவரோட குழந்தைகள் விநாயகர் முருகன், நாரதர் அங்கே நின்றுருக்கார், அப்புறம் நந்தி. அப்புறம் இங்கே வந்து நம்ம மெயினான பிள்ளையார் இவர் தான் எங்கள் சுவாமி இடத்துல இருப்பார். அப்புறம் இது துர்கை வந்து இதில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் படி வந்து தசாவதாரம். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம் ராம பல்ராம கிருஷ்ண கல்கி, இது 10 அவதாரம். அப்புறம் 3வது படியில் அஷ்டலக்ஷ்மிகள், எல்லா லக்ஷ்மிகளும் இருக்காங்க இங்கே. ஸோ இது 3 படிகள் நம்ம பகவான் நம்ம கும்பிட்ற பகவானை வச்சு கவர் பண்ணியாச்சு. 4வது படியில் வந்து நம்ம இது நம்மளோட லைஃப்பை பற்றி, மேரேஜ், அப்புறம் அந்த செரிமனிஸை பற்றியெல்லாம் கொஞ்சம். இது நம்ம வந்து மேரேஜில் ஊர்கோலம் போவோம்ல, அது அந்த செட் ஒன்று. அதில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து காரில் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பின்னாடி வாக் பண்ணின்னு வந்துருக்காங்க, டிரைவர் இருக்கார். அப்புறம் இங்கே லேண்டன் பிடிச்சிட்டு லைட்டு காமிச்சின்னு போவாங்க, ஏன்னா மோஸ்ட்லி ஈவினிங்கில் தானே இருக்கும் அது. அப்புறம் பேண்ட் செட்டு. அப்புறம் அங்கே வந்து அந்த சைடில் வந்து கூட வந்து ட்ரம் அடிச்சுட்டு நாதியக்காரா அவங்க எல்லாரும் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. அப்புறம் அவங்க முடிச்சுட்டு கோவிலுக்கு வர்ற மாதிரி பகவானை கும்பிட்ற மாதிரி ராதே கிருஷ்ணர் அப்புறம் பிள்ளையார் அவங்கள கும்பிட்டுட்டு அவங்கள ராதே கிருஷ்ணர் மாதிரி நல்லா ஜோடியாக வாழ்க்கையிலலாம் வாழணுன்ட்டு அந்த மாதிரி அது ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அதை இங்கே வச்சுருக்கு. மேரேஜ் இங்கே பின்னாடி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, பொண்ணு சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ், பையன் சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் இங்கே வாத்தியார் இது எல்லாம் அந்த செட்டெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி மேரேஜ் மண்டபம். அப்புறம் இங்கே வந்து மேரேஜில் வைப்பாங்களே சும்மா சீரெல்லாம் அதெல்லாம். அப்புறம் அங்கே நாதியக்காரர் அது. அப்புறம் இது 5வது படி. இது 5வது படியில் சும்மா சின்ன டால்ஸ். இது வந்து டால்ஸ் வந்து இதெல்லாம் டான்ஸோட டால்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டால்ஸு, நல்லா அழகாக இருக்கும், நல்ல ரொம்ப இதான டால்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது காய்கறிகள்லாம் விற்கிறவா, இதெல்லாம் விவசாயிகள் அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்கிற மாதிரி. அப்புறம் இங்கே வந்து இது 2 பேர் செட்டியார் பொம்மையோட கரஸ்பாண்டிங் பொம்மைகள், இது காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இங்கே நிறைய இங்கே ஒரு லோக்கல் டாய்ஸ்லாம் வச்சுருக்கு.
இது சும்மா வந்து குழந்தைகளோட டாய்ஸ், பெப்பா பிக் அண்ட் பென் அண்ட் ஹாலி அதெல்லாமா சேர்த்து. லக்ஷ்மியோட ஃபேமிலிலாம் வந்து திருநெல்வேலியிலேருந்து, ஆனால் லக்ஷ்மி வளர்ந்தது எல்லாமே வந்து சத்தீஸ்கர்லேருந்து. லக்ஷ்மி சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனலை வந்து அப்படியே கீப்பப் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ லக்ஷ்மி, உங்களோட அழகான பாட்டு கொலு எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹோப் நீங்களும் லக்ஷ்மியோட கொலுவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கொலு ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஷேரிங். இன்னொரு பியூட்டிஃபுல் கொலுவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.